Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தலையங்கம் நிகழ்ச்சிக்குள்ள போவதற்கு முன்னாடி ஒரு வேண்டுகோளை முதல்ல நான் முன்வைக்க விரும்புகிறேன். நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தை பற்றிய அறிதல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டும். அதே சமயம் மக்களினுடைய குறைகளை, மக்களினுடைய பிரச்சனைகளை ஒரு எதிர்க்கட்சியினுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோளோடு இயங்கக்கூடிய அந்த ஒரு எடிட்டோரியல் பாலிசியை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஊடகமாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் மக்களுக்கு நன்மைகளை செய்தாலும் அந்த நன்மைகளையும் எடுத்து சொல்லி மேலும் மக்களுக்கு எது போன்ற தேவைகள் இருக்கிறது, அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்தும் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நல்ல விஷயங்களை ஆதரித்தும் அதே சமயம் மக்களின் தேவைகள் என்ன அப்படிங்கிறத கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக நாம் திகழ்ந்து வரோம். திரைப்படங்கள் தொடர்பாகவும் அதனுடைய விவரங்கள் தொடர்பாகவும் மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேட்டிகள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் திரைப்படம் தொடர்பாக நகர்வதற்கு இன்னும் காலங்களும் எங்களுக்கான உதவிகளும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய ஊடகத்தில் நாங்கள் ஜாயின் பட்டனை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த ஜாயின் பட்டன் மூலமாக நீங்களும் உறுப்பினராக மாறலாம். எங்களுடைய ஊடகத்திற்கு பல்வேறு ஊடகங்கள் அதை துவங்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த ஜாயின் பட்டனை குறித்து உங்கள்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டோம். எனவே இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் உறுப்பினர் ஆவதன் மூலமாக எங்களுடைய காணொளிகளை பிரத்யேகமாக நீங்கள் காண முடியும். உங்களுக்காக, மெம்பர்களுக்காக மட்டுமே சில பிரத்யேகமாக காணொளிகளை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, உற்பத்தி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். அதற்கான வேலைகளிலும் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் இறங்க இருக்கிறது. அடுத்த கட்ட பாய்ச்சல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிற மகிழ்ச்சியோட. எனவே நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகம் இயங்க முடியாது. எனவே நீங்களும் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக மாறும்போது எங்களுக்கு அது இன்னும் கூடுதலாக வலிமையை உருவாக்கும். உங்களுக்கான சிறப்பான பிரத்யேகமான காணொளிகளையும் தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இன்றைக்கு ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் மீதான இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது, அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க, சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள எல்லா விதமான வழக்குகளையும், கிட்டத்தட்ட 16 வழக்குகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரே வழக்காக சேர்ந்து விசாரிக்க வேண்டும். அதே போல் தனக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2வது குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் இப்படின்னு பலவிதமான கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவானது நேற்று இதன் மீதான விசாரணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய DY சந்திரசூட் அவர்கள், அவர் மட்டும் இல்லாமல் JP பர்திவாலா அவர்கள், மனோஜ் மிஸ்ரா அவர்கள் ஆகியோர் அடங்கிய அமர்வில் தான் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தமிழக அரசின் சார்பாக அங்கே ஆஜரானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்கி அவர்கள் ஆஜராகியிருக்கிறாங்க. எப்போதுமே தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வழக்குகளுக்கு, மிக முக்கியமான பிரமுகர்களுக்கு தான் இந்த மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய முகுல் ரோத்கி அவர்கள் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஹைலி பெய்டு ஒரு வழக்கறிஞர். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஹியரிங் அவர் வராரு அப்படின்னா அதிகமான தொகை, பல லட்சங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடையாது, பல லட்சங்கள், 30-40 லட்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விவரம் அறிந்தவர்கள். அப்படியாக பெறக்கூடிய மிக முக்கியமான வழக்குகளுக்கு மட்டும் அவரை பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த சவுக்கு சங்கருக்கு எதிரான இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்கி பயன்படுத்தி வாதாடி இருக்கிறாங்க. அது புருவங்களை உயர்த்த செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஊடக வட்டாரங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக
தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சில பதில்களை வந்து கொடுத்துருந்தாங்க, ரிப்ளைஸ் கொடுத்துருந்தாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியாக பண்ணபோது வந்து பார்த்தீங்கன்னா யாரை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்கே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் தொடர்பான வழக்கில் கூட அவங்க வந்து முகுல் ரோத்கே அவர்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கு எதிராக முகுல் ரோத்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படியாச்சும் இதை வந்து அவருக்கு இதில் வந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கக்கூடாது அல்லது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வேணும். அப்படிங்கிறதுனால தான் மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்கே வந்து திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, தட் இஸ் தேர் விஷ். அது வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பு வழக்கறிஞராக பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து வாதாடி இருக்கிறாரு. இப்போ 2 பேரும் வாதாடினதில் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை வந்து அந்த உச்சநீதிமன்றத்திட்ட வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. முதல்ல இந்த 16 வழக்குகளையும் நீங்கள் ஒற்றை வழக்கை எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு நேர்காணலுக்கு அவர் ஒரு நேர்காணலில் எந்த ஒரு கருத்தை சொன்னாரோ அந்த ஒரு கருத்திற்காக அந்த ஒரு நேர்காணலுக்காகத்தான் இந்த அனைத்து விதமான எஃப்ஐஆர்ஸும் வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே இதை முற்றுமுழுதுமாக ஒன்றாக வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் 2வது குண்டர் சட்டத்தையும் வந்து நீங்கள் வந்து நீக்கணும். காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் என்டையர் இந்தியா குண்டர் சட்டத்தை அதிகமாக தவறாக பயன்படுத்தக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் அதிகமாக எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் வருகிறது. கிட்டத்தட்ட 51% வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இது மிகவும் ஆபத்தான போக்கு. இந்த குண்டர் சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முகுல் ரோத்கே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லை இவர் இதற்கு முன்னாடியே நீதிபதிகளை குறித்தும் வந்து பேசியிருக்கிறாரு. காவல்துறையினரை மட்டும் அவர் பேசலை, நீதிபதிகளெல்லாம் குறித்து பேசியிருக்காரு. நீதிபதிகள் பணம் பெற்றுக்கொண்டு தீர்ப்புகளை வழங்குகிறார்கள் அப்படின்னு நீதி அரசர்களையே வந்து கொச்சைப்படுத்தி வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு அந்த இடத்துல அவர் இதற்கு முன்னாடி ஏற்கனவே கைதாகி விடுதலையான அந்த கேஸை பற்றி கோட் பண்ணி அதையும் ஒரு வாதமாக முன்வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்கே அவர்கள். எனவே இந்த நீதிபதிகள் குறித்து பேசின விவகாரத்தை சொல்லும்போது நீதிபதிகள் கொஞ்சம் சூடாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க, டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா ஓ இப்படிலாம் பேசியிருக்கிறாரா அப்படின்னு நினைப்பாங்கன்னு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதாக இதை பற்றி கூறுபவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த முயற்சி வந்து அங்கே ரொம்ப அவங்களுக்கு லகுவாக வந்து வெற்றியை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 16 வழக்குகளையும் ஒற்றை வழக்காக விசாரிக்க முடியாது. ஆனால் அதே சமயம் இந்த 16 வழக்குகளும் ஒரு நேர்காணலுக்காகத்தான் போடப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத விளக்கம் எனக்கு தேவை. அதை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும். அதே போல் 2வது குண்டர் சட்டத்தை ஏன் போட்டீர்கள் அப்படிங்கிற விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் தொடர்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய விவகாரங்கள். இதில் அவங்களுடைய தரப்பில் அவங்க சொன்ன சில வார்த்தைகளை அவங்க உச்சரிப்பிலேயே வந்து சொல்லணும் அப்படின்னா லைவ் லாவில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருக்கிறாங்க. livelaw.in வெப்சைட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய எல்லா விதமான வழக்குகளும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. உள்ளே நடைபெற்ற வாதங்கள், வாத பிரதிவாதங்கள், என்ன வழக்கு, என்ன விவரங்கள், என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. அந்த லைவ்ல வெப்சைட்டில் என்ன பேசியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்ட போகிறேன். பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இன் என்டையர் இந்தியா 51% ஆஃப் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர்ஸ் have come from Tamil Nadu every year. There is rampant misuse of this act அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மிக மிக மோசமாக இந்த வழக்கை இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏற்கனவே தெலுங்கானா காவல்துறையை நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டீன்லி எக்ஸசைசிங் த பவர்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் டு டிடைன் இண்டிவிஜுவல்ஸ் வித்தவுட் ரிகார்டிங் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கைது செய்யப்படுபவருடைய அடிப்படை உரிமைகளை பற்றிய எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தெலுங்கானா காவல்துறை ஏற்கனவே இது போன்று செய்ததை நீதிமன்றங்களை வந்து கண்டித்திருக்கிறத நான் வந்து இங்கே வந்து குறிப்பிட்ட ரெஃபர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல்
எங்களால் வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து ஏன் அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னா, why the high court can't be approached for relief, the council submitted that the pendency of the high court is so much that it would take at least 5 to 6 months for the matter to get decided. 5 to 6 மாதங்களாவது எங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வந்து ஆகிவிடுகிறது. He added that when Shankar was released after the Madras High Court quashed the first detention order, he was detained under second detention order the same day. அன்னைக்கே மீண்டும் 2வது டிடென்ஷனையும் வந்து போட்டுட்டாங்க. ஸ்ரீனிவாசன் further added, the High Court records that 80 to 100 cases are disposed of every year on the grounds of being infructuous. Infructuous அப்படின்னா வந்து பாயிண்ட்லெஸ், எப்படி சொல்கிறது, வந்து ஒரு அன்னெசசரி, தேவையற்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள். கிட்டத்தட்ட 80 to 100 வழக்குகள் வந்து இந்த மாதிரி தேவையற்றதாக வந்து டிஸ்போஸ் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஸ்ரீனிவாசன் ஆல்சோ கிளாரிஃபைட் தட் அவுட் ஆஃப் த 16 FIRs, 15 FIR have been filed against one specific YouTube interview, making it a case of clubbing. 16 FIRல 15 FIR வந்து ஒரே ஒரு யூடியூப் இன்டர்வியூக்காக தான் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் அதை ஒட்டுமொத்தத்தையும் ஒன்றா கிளப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்கியோட வாதங்கள் நம்ம வந்து முன்வைக்கணும். அவர் தான் வந்து தமிழக சார்பாக வந்து இது பண்ணார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 15 FIRையும் கிளப் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு ஷார்ட் சம் டைம் டு எக்ஸாமைன், எங்களுக்கு வந்து ஒரு நேரம் தேவை, நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து தான் இந்த 15 கிளப் பண்ணலாமா, இந்த 15 ஒரே இன்டர்வியூக்கு தான் போடப்பட்டுச்சா அப்படிங்கிறத நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க, we need some time அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The court while allowing Rothki time to till Monday, வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு தேதி 31, செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 2 வந்து திங்கட்கிழமை. ஸோ செப்டம்பர் 2 வரைக்கும் டைம் கொடுக்குறோம். Also noted that the challenge to the preventive detention order will be considered prima facie. முக்கியமானதாக prima facie நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த preventive detention போட்டிருக்கீங்க இல்லையா, 2வதாக போட்டிருக்கீங்க இல்லையா, அதையும் நாங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எதுக்கு போட்டிங்கிறது விவரங்களையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கிறது உச்சநீதிமன்றம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் டிடென்ஷன் we will look at it prima facie because it is a case where the detention has been quashed earlier and a new detention order passed. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த டிடென்ஷனை நீங்கள் வந்து எதிர்த்து பேசுனீங்க, அதன் பிறகு மீண்டும் டிடென்ஷனை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற பொருளில் தான் உச்சநீதிமன்றமும் வந்து அதை வந்து கேட்குறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் த கேஸ் ஆஃப் த பெட்டிஷனர் தட் ஆன் ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் மாதம் 12 சங்கர் வாஸ் கிராண்டட் பெயில், சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பெயில் வழங்கப்பட்டு விட்டது. ஷெட்யூல்டு டு பி ரிலீஸ்டு ஃப்ரம் ஜெயில் அட் 5 PM. இது ரொம்ப முக்கியமானது. அவர் 5 மணிக்கு அன்றைக்கு மாலையில் ரிலீஸ் செய்யப்படுவதற்காக இருந்தார். ஆன் த சேம் டே அட் 5:45 PM, 5:45 மணி அளவில் ஆகஸ்ட் 12 அந்த சேம் டே he was again detained indefinitely in connection with an NDPS case in which he was granted bail 4 months ago. ஏற்கனவே பெயில் வழங்கப்பட்ட NDPS கேஸில் 4 மாதத்துக்கு முன்னாடி பெயில் வழங்கப்பட்ட கேஸில் அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டத்தை என்னைக்கு ரிலீஸ் செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதோ அன்றைக்கு மாலையில் 5:45 மணிக்கு நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விவரத்தையும் வந்து லைவ்லால் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே சமயம் எது போன்ற ப்ளீயை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் தரப்பில் த பெட்டிஷனர் கண்டென்ஸ் தட் த பிரசன்ட் FIRs have been filed as a modus operandi to silence his opinion against the present government of the state of தமிழ்நாடு. அதாவது இந்த தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய சவுக்கு சங்கரை அமைதிப்படுத்தணும், அவர் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற FIRஸ்லாம் வந்து போடப்படுகிறது. இட் இஸ் ஆர்கியூடு தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட்லி, என்னெல்லாம் பண்ணுது மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் ஃபால்ஸ் கேசஸ் அண்ட் அரஸ்டிங் ஹிம், தவறான வழக்குகளை போடுவது மற்றும் கைது செய்வது. 2வது, சப்ஜெக்டிங் ஹிம் டு கஸ்டடியல் வயலன்ஸ் அண்ட் அசால்ட் பை பிரிசன் அஃபீஷியல்ஸ். கஸ்டடியல் வயலன்ஸ் அதாவது சிறை வதைப்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து தாக்குவது. 3வது, த்ரெட்டனிங் ஹிம் த்ரூ ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ், ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களை வைத்து மிரட்டுவது. 4வது, பிளேசிங் ஹிம் அண்டர் ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் அண்டர் த தமிழ்நாடு கூண்டாஸ் ஆக்ட், சட்டத்துக்கு புறம்பாக அவர் செயல்பட்டார், அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சார் அப்படின்னு சொல்லி குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவது. 5வது, டிரான்ஸ்போர்ட்டிங் ஹிம் டெய்லி ஓவர் லாங் டிஸ்டன்சஸ் டு ப்ரிவென்ட் ஹிம் ஃப்ரம் ஸ்டேயிங் ஒன் பிளேஸ், ஒரே இடத்தில் இருப்பதற்கு மாறாக
தமிழ்நாடு முழுவதும் இந்த வழக்கு அந்த வழக்கு, இந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றம், இந்த சிறை அந்த சிறை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க சுற்ற வைப்பது, இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னா இது போன்ற விஷயங்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர். ஆன் த லாஸ்ட் ஹியரிங் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாலா சீனிவாசன் அவர்கள், த பெட்டிஷன் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் பி டேக்டு வித் த ரிட் பெட்டிஷன் சீக்கிங் த குவாஷிங் ஆஃப் த எஃப்ஐஆர்ஸ். எல்லா எஃப்ஐஆரையும் வந்து குவாஷ் பண்ணணுங்கிறதா நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நீதியரசர் லூத்ரா வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் அவர் மீது போடப்பட்ட டிடென்ஷன் டன் எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் டிஃப்ரெண்ட் அஃபென்ஸ் தேன் த ப்ரெசன்ட் 16 எஃப்ஐஆர்ஸ் இந்த கொஸ்டின். ஏற்கனவே போடப்பட்டக்கூடிய 16 எஃப்ஐஆர்லேருந்து இந்த டிடென்ஷன் வந்து மாறுபட்டிருக்குது, அதனால் முழுவதுமாக குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்டர் வந்து எப்போ அடுத்ததாக ஹியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 ஹியர் பண்ணுவாங்க. செப்டம்பர் 2 தமிழ்நாடு அரசின் சார்பாக முகுல் ரோத்கி அங்கே என்ன பதில் கொடுப்பாரு எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த வழக்குகளுக்காக இந்தந்த 15 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த 15 எஃப்ஐஆரையும் கிளப் பண்ண முடியாது, அதற்கான சாத்தியங்கள் இல்லைன்றதை சொல்லுவாங்க. மூன்றாவது அப்படி சொல்லும்போது இல்லை இது 15மே ஒரே இன்டர்வியூக்காக தான் போட்டிருக்கிறாங்க, ஸோ கிளப் பண்ணணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் தரப்பில் வாதாடுவாங்க. இப்படி வாதாடினாங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன கருத்தை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. ஒன்று கிளப் பண்ண ஒத்துக்கிட்டு எல்லாமே ஒரே இன்டர்வியூக்காக தான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இல்லை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பேர் போட்டிருக்கிறாங்க, ஸோ இதை வேறு மாதிரி பார்வையில் பார்க்குறோன்னு சொல்லி மாற்றி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள். ஸோ ஏற்கனவே அவர் மீது ஒரு குண்டர் சட்டம் போட்டு அந்த குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அதன் பிறகு அவர் ரிலீஸ் செய்யப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிற அன்னைக்கு மாலை 5:45 மணிக்கு மீண்டும் ஒரு குண்டர் சட்டம் வந்து போடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த வழக்கு எப்படியாக போக போகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விகள் தான். நாம் அறிந்த சில தகவல்களையும் நம்ம இதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் அவர் சந்தித்த அல்லது அவரை சந்தித்த சில நபர்களிடம் எப்படி அவர் வந்து இருக்கிறாருப்பா, உள்ளே எப்படிப்பா அவர் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோழமை சக்திகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் உள்ள ரொம்ப தைரியமாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து வெளியில் வந்தாலும் எப்படி இதற்கு முன்னாடி இந்த ஆளும் வர்க்கத்தை நோக்கிய இந்த அதிகார துஷ்பிரயோகங்களை பற்றி நான் கேள்வி கேட்டேனோ, விமர்சனம் செய்தேனோ, அதே வேலையை நான் மீண்டும் வந்து செய்வேன் அப்படின்னு வந்து சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியில் வந்தால் ஏதேனும் கட்சியில் போய் வந்து இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்களே, அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டபோது அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, யார் ஒரு நபருமே ஒரு கட்சிக்குள்ளே அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுவாங்க, அந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்கான ஒரு முகமாக தான் வந்து பார்க்கப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நாளை இப்படி போயிட்டார் அப்படின்னா சவுக்கு சங்கர் மீதான அந்த மதிப்பீடு அப்படிங்கிறது, கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து குறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர் அப்படி போக மாட்டாருன்னு சொல்கிறாங்க அவருடைய வெல் விஷஸ் மற்றும் நெருக்கமானவங்க. எனவே இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கு விவரங்கள். ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் தான் செல்லக்கூடிய இடங்களில் இந்த பத்திரிகையாளர்களை பார்த்தார் அப்படின்னா, என்னுடைய இந்த விவரத்துக்கு காரணம், இந்த டிடென்ஷனுக்கு காரணம் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். காரணம் என்னென்னா, அமைச்சர் உதயநிதி அவர்கள் நான் வெளியே வருவதற்கு உள்ள இந்த ரேஸ் போட்டி நடத்திடணும்னு ரொம்ப மும்முரமாக இருக்கிறாரு, ரேஸ் போட்டி நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை அவர் வெளியில் விடலை அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து பேசியிருந்த அவருடைய வீடியோக்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்படியாக இந்த தனி நபர், ஒரே ஒரு நபருக்கு எதிரான இந்த விவகாரங்களை வந்து பூதாகரமாவது அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதையும் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி அவர் இன்றைக்கி இருந்திருந்தார்னா இது போன்ற கருத்து தெரிவிச்சிருப்பார், இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களும் கமெண்ட் செக்ஷனில் பேசுவதை, எழுதுவதை பார்க்கவும் படிக்கவும் முடிகிறது. இருந்தாலும் நடப்பது என்ன அப்படிங்கிறத கண்கூடாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது போன்ற நடவடிக்கைகள், செயல்பாடுகள் மீது உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேற்கொண்டு செப்டம்பர் 1 என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த வீடியோ துவக்கத்தில் சொன்னது போலவே ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகுங்க. ஒவ்வொரு நீங்கள் வந்து மெம்பர் ஆகும்போதும் அது எங்களுடைய ஊடகத்தை இன்னும் வலிமைப்படுத்தும், எங்களுடைய கரங்களை வலிமைப்படுத்தும். அந்த குறிப்பிட்ட உறுப்பினர்களுக்காகவும் பொதுவான நபர்களுக்காகவும் இன்னும் நாங்கள் வந்து ஸ்பெஷலான வீடியோக்களை மேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.